ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலைட் எக்ஸீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், ஐம் ஜோ ஃப்ரம் 360 பூர்வே எக்ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கோடெர்ம்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் விலையை, அதாவது ரேட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதன் அடிப்படையில் தான் நம்ம உங்களுடைய பையருக்கு நீங்கள் ரேட்டை கொடுப்பீங்க. இந்த டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேர்மை பயன்படுத்தி தான் அவங்களும் ரேட்டு கேட்பாங்க, நீங்களும் ரேட்டை கொடுப்பீங்க. எனவே இந்த இன்கோடெர்ம்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு இடத்த வகிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த இன்கோடெர்ம்ஸ் அப்படின்னா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா, இது எதுக்காண்டி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த இன்கோடெர்ம்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸ். இதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இதோட ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், உலகத்தோட வர்த்தக மையம் தான் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த இன்கோடெர்ம்ஸ் இந்த ஐசிசியினுடைய ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது வருஷம் வருஷம் ரிவைஸ் பண்ணி விடுவாங்க. இது 1919, அதாவது 1919 வெளியிடப்பட்டாங்க. இதை ரிவைஸ் பண்ணி இப்போ 2019 100வது வருஷம் செஞ்சுரியன் கொண்டாடி இப்போ இன்கோ 2020 அப்படின்னு சொல்லி இதை திருத்தி புதிய படிவத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வாங்க என்ன இருக்குது, இதில் எது எந்தெந்த மோடுக்கு சூட்டபிள் ஆகும், இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மொத்தம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 11 இன்கோடெர்ம்ஸ் இப்போதைக்கு இருக்குது இந்த 2020 திருத்தப்பட்ட படிவத்தில். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது EXW அதான் அதோட கோடு. இது எல்லாமே 3 எழுத்து கோடில் வரக்கூடியது. எக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா நீங்கள் பையர் அந்த சப்ளையரோட இடத்துலே அந்த பையருக்கும் சப்ளையருக்கான இடம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் பொருளை உற்பத்தி பண்ணி வைக்கிறீங்க, வச்ச உடனே சப்ளையரே அவருடைய ஆளை வச்சு அவரே எடுத்துகிட்டு போய் போர்ட்டில் கொடுத்து அவரே அதை பண்ணி அவரோட இடத்துல டெலிவரி பண்ணிக்குவார். இதுக்கு பேர் எக்ஸ் ஒர்க்ஸ். அடுத்து FCA, அதாவது ஃப்ரீ கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இடத்துல அவர், அதாவது போர்ட்டில் போய் நீங்கள் டெலிவரி பாயிண்ட்டில் போய் நீங்கள் அதை கொடுத்துடணும். அவர் போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் கஸ்டம்ஸில் கொடுத்து அதை கிளியர் பண்ணி அவரோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துக்குவார். அது பேர் FCA. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா CPT, அதாவது கேரேஜ் பெய்டு டு. அப்படின்னா இந்த கேரேஜை கொண்டு போய் கொடுத்து அதுக்குரிய இதையும் நம்ம பெய்டு பண்ணி, கேரேஜுக்குரிய பெய்ட் பண்ணி அது கொண்டு போய் கொடுத்துருவோம். இதில் இன்சூரன்ஸ் மட்டும் அடங்காது. அடுத்து CIP, கேரேஜ் இன்சூரன்ஸ் பெய்டு டு, அதாவது கேரேஜ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ரெண்டையும் பெய்ட் பண்ணி நம்மளே பையருக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அவர் அந்த போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணுறது அவருடைய வேலை. அடுத்து DAP அப்படின்னு சொல்லுவாங்க, டெலிவரி அட் பிளேஸ், அதாவது இந்த பொருளை இந்த போர்ட்டில் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவருடைய இடத்துலே போய் நம்ம டெலிவரி பண்ணுறது DAP. ஃபுல்லாக அவருடைய டெஸ்டினேஷனுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம். அடுத்து DPU அப்படின்னா டெலிவரி அட் பிளேஸ் அன்லோடட், அதாவது அங்கே போய் டெலிவரி இடத்துல போய் கொடுத்துட்டு அங்கேருந்து பொருளை இறக்கி வைக்க வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தான். அடுத்து DDP, அதாவது டெலிவரி டியூட்டி பெய்டு, அதாவது இது எப்படின்னா, பொருள் போய் உங்கள் பையரோட போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டியும் நீங்களே கட்டி கிளியர் பண்ணி அதை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேர் DDP. அடுத்து இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கார்கோ, இது எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்லேயுமே இது நீங்கள் பயன்படுத்தலாம், ஏர் சி எல்லாமே. இப்போ சொல்ல போகிறது குறிப்பாக சீக்கும் இன்லேண்டுக்கும் மட்டும், அதாவது கடல் வழி பயணத்துக்கும் இன்லேண்டுக்கு மட்டும் சொல்ல போகிறேன். இதில் ஒரு 4 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா FAS அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ அலாங் சைட் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெசலில் எடுத்துகிட்டு போய் போர்டுக்கு பக்கத்தில் வைக்கிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு, அதுக்கு மேலே அதை அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆன் போர்டு, அதாவது FOB அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போர்டில் ஏற்றி விடுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு, அதாவது இந்த ஃப்ரைட்டில் நம்மளுடைய கேரேஜை போர்டில் ஏற்றுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் அது பையருடைய பொறுப்பு.
செல்லர் பையருடைய பொறுப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் ஃப்ரைட். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பொருளை எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரைட்டுக்குரிய சார்ஜையும் நம்ம பே பண்ணி அதை வந்து நம்ம ஏற்றி விட்ருவோம். இதில் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் அவரோட சேர்ந்தது, நம்ம பண்ண தேவையில்லை. இதுக்கு பேர் சிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் ஃப்ரைட், அல்லது சிஎன்எஃப்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சிஐஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். அதாவது நம்ம வந்து எல்லாமே போர்ட்டில் கொண்டு போய் அதை கேரேஜ், அதாவது ஃப்ரைட்டுக்கு காசு கட்டி இன்சூரன்ஸை நம்மளே எடுத்து கொண்டு போய் நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். அடுத்த டெலிவரி போர்ட்டில் அவர் வந்து பிக்கப் பண்ணி ஃபார்மாலிட்டிஸை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஸோ இந்த 11 இன்கோட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஏற்றுமதியில் இதை வச்சு தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான், இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேட் கொடுப்போம். இதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓபி, சிஐஎஃப் அண்ட் சிஎஃப்ஆர், இது மூணும் தான் வந்து சிக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதோட இன்கோட் டேர்ம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.